டிட்வா புயலின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரியில் தற்போது அதன் முழு கொள்ளளவான 21.20 அடியில் தற்போது 18.91 அடியை நீரானது எட்டியுள்ளது. குறிப்பாக 2.792 என்ற டிஎம்சியில் தற்போது நீர் இருப்பானது புழல் ஏரியில் உள்ள நிலையில் நேற்று பார்த்தோம்னால் 400 கன அடி திறந்துவிடப்பட்டு வந்த உபரி நீர் அளவு பார்த்தோம்னால் தற்போது 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அணைக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்த்தோம்னால் உபரி நீரை தற்போது உயர்த்தி திறந்துவிடப்பட்டுள்ளனர். அதே போன்று பார்த்தோம்னால் அது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு அணையான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலும் பார்த்தோம்னால் நேற்று 1300 கன அடியாக திறந்து விடப்பட்ட உபரி நீர் தற்போது 2500 கன அடி உபரி அடியாக தற்போது கொசஸ்தலை ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அணைக்கு பார்த்தோம்னால் வினாடிக்கு 700 கன அடிக்கு மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து உபரி நீரானது அதாவது இன்ஃப்ளோ என்று அழைக்கக்கூடிய நீரானது வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்தும் தற்போது 2500 கன அடியாக உபரி நீர் திறப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நீரானது பார்த்தோம்னால் கொசஸ்தலை ஆற்றில் ஆர்ப்பரித்து சென்று வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மேலும் நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து அதிகப்படியான நீர் அணைகளுக்கு வரப்பெற்றுள்ளால் அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் அதுவும் அதிகரிக்கும். மேலும் இந்த அணையை சுற்றியுள்ள மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த உபரி நீர் செல்லும் போது அணையில் நீரில் இறங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே சாரல் மழையே பெய்து வரும் நிலையில் இன்னும் அதிகப்படியான மழை என்பது தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓவியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மோகன்.